வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சீரக தண்ணீர் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுங்க. நம்ம காலையில் எழுந்ததும் வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை பருகணும். அதுக்கு நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் அந்த வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை நம்ம பருகுவதற்கு அது எளிமையாக இருக்கும். இந்த சீரக தண்ணீர் பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகள் தருவதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். சீரக தண்ணீரில் தாதுக்களில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, மேங்கனீஸ், மெக்னீசியம், கால்சியம் இருக்குது. விட்டமின் சத்துக்களில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின் இ இருக்குது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால இது நமக்கு ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது சீரக தண்ணீருங்க. சீரகம் வந்து பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்குது. இது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் எல்லாமே தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர சீரகத்தில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்குது. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி ஆகியவையும் இருக்குது. இது எல்லாமே தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதை நம்ம முழுமையாக இந்த ஊட்டச்சத்துக்களை பெறணும் அப்படின்னா பச்சை மற்றும் முழு சீரகத்தை நம்ம எப்போதுமே பயன்படுத்தணுங்க. வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்கள் நம்ம இழந்துருவோம். ஸோ முழுமையான சீரகத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெதுவெதுப்பான சூட்டில் அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த ஒரு நோயுமே உங்களை தாக்காத அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சீரக தண்ணீரில் இருக்கிறதால நாள்பட்ட நோய்களினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்கு சீரக தண்ணீர் ஹெல்ப் பண்ணும். சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குங்க. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அலர்ச்சிக்கு எதிரான விளைவுகள், வயிறு தொடர்பான வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சீரக தண்ணீரில் வந்து ஸ்மாஸ்போட்டிக் எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதால மாதவிடாய் பிரிப்பை குறைக்கிறதுக்கு பெண்கள் வந்து சீரக தண்ணீரை மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு அவங்க அளவாக சீரக தண்ணீரை எடுத்துக்கொண்டாலே போதும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அதிகப்படியான ரத்தப்போக்கும் ஏற்படுவதற்கு அது காரணமாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் பெண்கள் வந்து அந்த ஸ்மாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் பெறும்போது அவங்களுக்கு அந்த மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். வயிற்று வலி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ண முடியும். ஸோ வெதுவெதுப்பான சீரக தண்ணீர் குடிக்கிறது வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்திலிருந்து நம்ம விடுபடலாம். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரக தண்ணீருங்க. சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கு காரணம் சீரக தண்ணீரில் நார் சத்தும் நீர் சத்தும் வளமான அளவில் இருக்கு. இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறதுக்கு அந்த கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் எல்லாத்தையுமே சுரக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து கல்லீரலில் பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துறதால உங்களுடைய உடலில் அதிகப்படியாக தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள் அதெல்லாமே செரிமானம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கூடுதலாக இது குடல் இயக்கத்தை உங்களுக்கு மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வயிற்று வீக்கம், அமிலத்தன்மை அதாவது அசிடிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் அதெல்லாம் விடுபடுவதற்கு நமக்கு சீரக தண்ணீர் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சீரக தண்ணீரில் வந்து சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்கு. சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகும்போது வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கிறதுக்கும் அது நம்முடைய உடலில் தங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகளை வந்து வெளியேற்றி அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ செரிமானத்தை மேம்படுத்தி வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக நம்ம பண்ணுறதுக்கு எல்லாமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீர் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா சீரக தண்ணீரில் வந்து கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருக்குது. இவை அனைத்தும் சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய சருமம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவே இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் நம்மளுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்குது. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு இருக்கு. வழக்கமாக நம்ம ஒரு கிளாஸ் சீரக தண்ணீர் குடிக்கும் போது நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்ம வராமல் தாமதப்படுத்தலாம். மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை முகத்திற்கான ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா பளபளப்பான பொலிவு வந்து நம்மளுடைய முகத்துக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ நீங்கள் வந்து உணவுகளில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலும் எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி சீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டாலுமே ஃபேஸ் உங்களுக்கு உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் பெற்று ஆரோக்கியமான சருமம் கிடைக்கும். ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாலுமே ஆரோக்கியமான அந்த சருமத்தை நீங்கள் பெற முடியும். பளபளப்பாகவும் உங்களுடைய சருமம் இருக்கும். முகப்பொருவை நீக்கி
நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடியது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குங்க. இது வந்து பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் மற்றும் முகப்பொருவை அளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளையுமே தடுக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது நச்சுக்கள் நமது உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை வந்து உடைக்கும். இது கரைகள் மற்றும் தளர்வான சருமத்தை ஏற்படுத்தும். சீரகம் வந்து ஒரு நார் சத்தில் கொண்டிருக்கு. ஸோ இது வந்து உடல்ல இருந்து நச்சுக்களை வந்து எளிதாக உங்களுக்கு வந்து நீக்கிடும். சீரகத்தினர் குடிக்கிறது சூட்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலுமே அளவுக்கு அதிகமாக பருகுவது வந்து நீங்கள் தவிர்த்துட்டு அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முகப்பருக்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நீங்கள் பெறுவீங்க. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து நீங்கள் விடுதலையும் பெற்று ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்களுடைய தலைமுடியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் சீரக தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சீரக தண்ணீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. இந்த சீரக தண்ணீரை குடிக்கிறது உங்களுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டுகள்லாம் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். முடியை வந்து வேர்களில் இருந்து நிரப்புகிறது. முடி உதுதலையுமே சீரக தண்ணீர் வந்து நமக்கு கட்டுப்படுத்துது. நம்முடைய தலைமுடிக்கு சீரக தண்ணீர் வந்து பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து சீரக தண்ணீர் வந்து தலைமுடியை மென்மையாக மாற்றி கொடுக்கும். டேண்ட்ரஃப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொடுகை எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் சீரக தண்ணீரில் நம்மளுடைய தலைமுடியை வந்து நம்ம வாஷ் பண்ணணும், கழுவணும். அப்படின்னா அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும். முடிக்கு வந்து ஒரு பளபளப்பு தன்மை கிடைக்கிறதும், இளநரை பித்தநரை ஏற்படுறது, முடி வந்து கொட்டி போகிறது, அப்புறம் குறிப்பாக வந்து நமக்கு அந்த பேன் பொடுகு தொலை ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஸோ குறிப்பாக முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே சீரகத்தினர் அதை பலப்படுத்துறதால தான் அடர்த்தியான கூந்தல் அமைப்பு நமக்கு சீரகத்தினர் வந்து கொடுக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தினருங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டு இருக்கு, அதாவது நேர்மறையான விளைவை கொண்டு இருக்கு. இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்ற மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கு. சீரகத்தினர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேருவதை தடுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யறதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு மற்றும் ரத்தம் உறைந்து போகிறது, இந்த மாதிரி கணிசமான ஆபத்துகளை குறைத்துக் கொள்ளலாம். சீரகத்தினர் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது மிகவும் நல்லது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுக்கறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நீரிழிவு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம சீரகத்தினர் எடுத்துக்கலாம். சீரகத்தினர் குடிக்கிறது உடலில் இன்சுலினோட உற்பத்தியை தூண்டும். இது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா சீரகத்தினர் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைத்திருக்கும். இது கிளைகோசைலேட் ஹீமோகுளோபினுடைய அளவுமே உங்களுக்கு வந்து குறைக்குங்க. ஸோ ஒவ்வொரு உணவிற்குமே ஒரு 30 நிமிடங்களுக்கு அப்புறம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சீரகத்தினர் குடிக்கிறது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அது கட்டுக்குள்ளே வைத்திருக்கும். அது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிளட்டில் சுகரோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், சுகர் ப்ராப்ளம் வராமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் தொடர்ந்து சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளும் போது நீரிழிவு பிரச்சனைகள் விடுபடுவீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்கிறத உறுதி பண்ணிக்கிறதுக்கும் உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கும் சீரகத்தினர் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.